யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைக்கு பாதகாதிபதி அப்படி என்றால் என்ன? இவர் பாதகத்தை செய்வாரா அல்லது நன்மையை செய்வாரா? இப்படின்னு சொல்லலாம். பாதகாதிபதி தீமையை செய்வாரா நன்மையை செய்வாரா? இது எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது பாதகாதிபதி அப்படின்னா எந்த அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, சர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று சொல்கிறோம். ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று சொல்கிறோம். உபய லக்னங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்று சொல்கிறோம். இதன் அடிப்படையிலே நாம் பாதகஸ்தானம் பாதகாதிபதி என்று சொல்கின்றோம் இல்லைங்களா? அதாவது லக்ன பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எவ்வகையில் இருக்கின்றாரோ அவ்வகையிலே அந்த ஜாதகம் செயல்படும் என்று சொல்ல வேண்டும். லக்ன புள்ளியில இருந்து லக்னாதிபதி எவ்வகையில் இருக்கிறாரோ அவ்வகையிலே ஜாதகத்தில் உள்ள பலாபலன்களை ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா? இப்போ சர லக்னம் மேஷ லக்னம், உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை வைத்துக்கொள்வோம். இந்த மேஷ லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம், 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதி என்று சொல்கிறோம். சில ஜோதிட நண்பர்கள் 11ஆம் இடத்தில் சனி, மேஷ லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி இருந்தால் பாதகாதிபதி வலுத்து விட்டார் என்று சொல்வார்கள். அந்த திசாபுத்தி வருகின்ற போது பாதகத்தை செய்யும், எவ்வகையில் வேணாலும் செய்யும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மேலும் 11ஆம் இடம் லாபஸ்தானம், தன்னுடைய ஆசையபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானத்திலே சனி பகவான் இருந்து திசாபுத்தி நடக்கிறது, நன்மையை செய்வார் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு விதிகளுமே ஜாதகத்திற்கு ஒத்து போகுன்னா 100% ஒத்து போகாது என்றுதான் சொல்ல வேண்டும். நன்மையை செய்யும் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ அந்த திசாபுத்தி வரும்போது அவர் ஜாதகம் நம்மக்கிட்ட பார்த்தாருன்னா, எங்கே சார் நன்மை செஞ்சது, கஷ்டத்தை தான் சார் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. தீமை செய்யும் அப்படின்னு சொல்கின்ற போது தீமை ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரில சார், ஓரளவு நல்லது செஞ்சுருக்குது, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் அப்படியும் இப்படியும் சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், கிளைண்ட்டு, நம்ம வாடிக்கையாளர் இல்லைங்களா? ஆனால் இது எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து கொண்டால் மிக துல்லியமாக சொல்லலாம். நல்லது செய்யுமா அல்லது கெட்டது செய்யுமா என்பதை மிக துல்லியமாக நம்ம தெரிந்து கொண்டால் அந்த பலனை சிறப்பாக சொல்லிவிடலாம் இல்லையா? உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் சனி இருக்கிறார் என்றால் அந்த லக்னாதிபதி, மேஷ லக்னம் சொல்றோம்ல, அந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும். சாதகமாக இருந்தால் இந்த சனி திசை புத்தி அந்தரம் எது வந்தாலும் நன்மையை செய்யும். நன்மையை செய்யக்கூடிய வகையில் தான் அந்த திசா புத்தி செயல்படும். இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, நம்பி சொல்லலாம் பலன். அதில் எந்த வித சந்தேகமும் தேவையில்லை. சப்போஸ் இந்த லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அந்த பலனை, நல்ல பலனை முழுமையாக ஜாதகர் அனுபவிக்க முடியாது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அந்த லக்னாதிபதி, மேஷ லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா சிறப்பை தருமா அப்படின்னா 100% சிறப்பை தரும். 2ஆம் இடத்தில் இருந்தால் முழுமையான சிறப்பை அந்த பாதகாதிபதியுடைய பலன் திசாபுத்தி வருகின்ற பொழுது முழுமையான சிறப்பை அனுபவிக்க முடியாது. 2ஆம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி செவ்வாய் இல்லைங்களா? அதே 3ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அற்புதமான பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார். 11 காரகங்களை ஜாதகர் முழுமையாக அனுபவிப்பார் என்று சொல்ல வேண்டும். இதுவே அந்த மேஷ லக்னம்னு சொல்றோம் இல்லையா, சரலக்னம், அந்த லக்னாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா 100% பாதகத்தை அனுபவிப்பார்.
லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் 11 11ஆம் இடத்திலிருந்து திசாபுத்தி நடக்கின்ற பொழுது 100% பாதகாதிபதியாக மாறி பாதகத்தை செய்வார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். ஜாதகத்தில் அனைத்து விதமான அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய வகையிலே கிரகங்கள் இருந்தாலும் கூட லக்னாதிபதி அந்த அதிர்ஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான பாவத்தில் இருந்தால்தான் அந்த யோகங்களை ஜாதகர் அனுபவிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமே. அதே போலதான் இந்த சப்ஜெக்டும் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதே போலதான் எடுக்க வேண்டும். அப்ப 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் திசாபுத்தி நடக்குது மேஷ லக்னத்துக்கு என்றால், லக்னாதிபதி இந்த மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா இது பாதகத்தை செய்யக்கூடியவராக மாறிவிடுவார் இந்த சனி பகவான். அதை எப்படி யார் மாத்துறதுன்னா லக்னாதிபதி தான் மாத்துறாரு. ஆனால் அந்த சனி 11ஆம் இடத்துல இருந்து நன்மையை செய்ய வேண்டும், ஜாதகர் நினைத்த ஆசை அபிலாஷைகள் செய்ய வேண்டும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டும் என்று சனி பகவான் நினைக்கிறார், கொடுக்கிறார். ஆனால் லக்னாதிபதியால லக்னத்தில் உள்ள காரகங்களையும் 11ஆம் இடத்தில் உள்ள காரகங்களையும் ஜாதகரால பெற முடியாது. எப்படி இருந்தா மேஷ லக்னத்துக்குரியவன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது பெற முடியாது இல்லைங்களா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். அதே போல அந்த செவ்வாய் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது மிகவும் சிறப்பான பலனை செய்வார் சனி பகவான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் இந்த 6ஆம் இடம் என்பது அந்த 6ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது லக்னாதிபதி சனி அந்த திசாபுத்தி நடக்கின்ற பொழுது முழுமையான பாதகத்தையும் செய்ய மாட்டார், முழுமையான அந்த 11ஆம் இட காரகங்களையும் செய்ய மாட்டார். அதாவது அந்த சனி பகவான் செய்யறதுக்கு ரெடி, ஆனால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயால அந்த சப்ஜெக்டை முழுவா அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, ஜாதகர் அனுபவிக்க முடியாது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே போல லக்னாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்தில் துலா ராசியில் இருந்தால் இது ஒரு சிறப்பு என்று சொல்லலாம். இது 11ஆம் இட காரங்களை சிறப்பாக நடத்துவார், லக்னத்தில் உள்ள காரங்களும் சிறப்பாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்ல வேண்டும். அதே போல லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் விருச்சிகத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், இது முழுமையான அந்த பாதகாதிபதி என்ற விஷயத்தை ஏற்படுத்திவிடும், 100% பாதகத்தை செய்யும் என்று சொல்ல வேண்டாம். ஏன்னா முன்பே சொன்னது போலதான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய திசாபுத்தி நடக்கிறது என்றால் அந்த பாவக்காரங்களை ஜாதகர் ஏற்றுக்கொள்ள வகையிலே இருந்தால் மட்டுமே அந்த பாதகாதிபதியாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு இருக்கின்ற பொழுது லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அது முழுமையான பாதகாதிபதியுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் என்று சொல்ல வேண்டாம். அதே லக்னாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்காரான்னு வச்சுங்களேன், இது ஒரு மிக சிறப்பான அமைப்பு என்று சொல்லலாம், பாதகத்தை செய்ய மாட்டார் சனி பகவான் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே போல 10ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இது சற்று பிரச்சனைக்குரியது. அதாவது முழுமையான பாதகத்தையும் செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், முழுமையான நற்பலனையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு 2 கட்டான இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திவிடும். இதுவே லக்னாதிபதி மேஷ லக்னத்துக்குடன் செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறான்னு வச்சுங்க, இது மிக மிக ஒரு அற்புதமான
சிறப்பை தருகின்ற ஒரு அம்சமாகும். முற்றிலுமாக 16ஆம் இடத்துக்கும் சாதகம், லக்னத்துக்கும் சாதகம் என்ற வகையிலே இந்த சனி பகவான் பாதகாதிபதியாக மாற மாட்டார், நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அந்த லக்னாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா இது முழுக்க முழுக்க அந்த பாதகம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்யக்கூடியவர் இருப்பார், நற்பலனை பெற முடியாது ஜாதகரால். இது சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பதிவிடுகிறேன். இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். அதாவது தோஷங்களாகட்டும், மற்ற அந்த மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும், லக்னாதிபதி எவ்வகையில் இருக்கிறாரோ அவ்வகையிலே தான் அந்த பலனை ஜாதகர் அனுபவிப்பார் என்று சொல்லலாம். பெரும்பாலும் என்னுடைய பதிவுகளில் கிரக பார்வை இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி என்ற வார்த்தையே வந்திருக்காது. இந்த வரைக்கும் வந்தது கிடையாது, சொன்னதும் கிடையாது. இது காரணம் என்னன்னா, சில விஷயங்களை இப்படி சொல்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இதே போலதான் கிரகங்களுடைய பார்வையும் எடுக்க வேண்டாம். இப்போ சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த சனி என்னென்ன பாவங்களை பார்க்கிறாள்னா 3, 7, 10 சனிக்கு பார்வை இல்லையா? முக்கியமாக லக்னத்தை ஆய்வு செய்கிறோம் இல்லையா? அப்போ லக்னம் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். 11ஆம் இடத்துலேருந்து மேஷ லக்னத்தை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார் இல்லைங்களா? அப்போ லக்னாதிபதி லக்னத்துக்கு சாதகமாக இருந்தால் அந்த பார்வை நன்மையை தரக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். லக்னத்துக்கு பாதகமற்ற பாவத்திலே லக்னாதிபதி இருக்கின்ற பொழுது அந்த பார்வையானது பாதகாதிபதி பார்வையாக மாறிவிடுகிறது, பலனில் மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்ல வேண்டும் இல்லைங்களா? இதே போல் எல்லா கிரகங்களுடைய பார்வையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை வைத்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன். இதே விதிகள் தான் ஸ்திர லக்னங்களுக்கும் உபய லக்னங்களுக்கும் இது போன்ற அனைத்து விஷயங்களும் கிரக பார்வை இந்த பாதகாதிபதி என்ற விஷயத்தை இளநிலையில் உள்ள ஜோதிடர்கள் இது நன்கு கவனித்து பார்க்கின்ற பொழுது இந்த பாதகாதிபதி நன்மை செய்யுமா தீமை செய்யுமா என்று மிக எளிதில் பலன் அறிந்து வர்ற வாடிக்கையாளர்கள் சொல்லிவிடலாம். நன்றி, வணக்கம்.